வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜெப்ஸ் வேர்ல்டு. இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரதானமாக கிரிக்கெட் தான் பேசுகிறோம். அது முக்கியமாக ஐபிஎல்லை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்துட்டு எங்களுக்கு நாங்களே வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா வியூஸ் போகுது போகலன்றதை தாண்டி 10 டீமுக்கும் ப்ரிவியூன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணது வந்து இந்த இவ்வளோ வருஷம் ஐபிஎல் பார்த்து இத்தனை டீமுக்கும் உட்காந்து எழுதி எக்ஸல் ஷீட்டை போட்டு ப்ரிவியூன்னு ஒன்று பண்ணது வந்துட்டு இந்த டைம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரோவுக்கு நன்றி, எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. டெக்ஸ்ட் பண்ணி வீடியோக்கு வான்னு உயிரை வாங்குறீங்க, அப்புறம் வராம. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 டீம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து கடைசியாக 2 டீம், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்டர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ, அண்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எம்ஐ பற்றி பார்க்க போகிறோம். இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இனிஷியல் தாட்ஸ் கடப்பாறையே காய்ங்க, அவ்வளோதான். கண்டினியூ பண்ணுங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா தான் ப்ரோ இருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி ஆஷ்னா சொன்ன மாதிரி தான் டாப் 2 செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலி வந்து அந்த ஸ்பிளிட் வீடியோ இருக்கும்ல, அந்த ஸ்பிளிட் வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க போனதே ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி அடிக்கணும்னு தான் வெறி கொண்டு போனது. நடுவுல குறுக்கால அந்த ஸ்ரேயாஸ் காப்பாத்திட்டான். நல்ல வேளை ஸ்ரேயாஸ் காப்பாத்தி ஃபைனல்ஸ் கொஞ்சம் ஈஸியா வந்துச்சு. வெறிக்கு ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த வருஷம் ஷோரா ஒரு நல்ல பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாரும் மேட்ச் வின்னர்ஸ், எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஃபைனல்ஸே வந்து ஒரு லீக் மேட்ச் மாதிரி 14 தடவை 15 தடவை ஆடி இருப்பானுங்க. அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டா தான் இருப்பாங்க. நம்ம பிளேயிங் 11 ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்போம். நீங்க சொல்லுங்க உங்க பிளேயிங் 11. அதாவது இனிஷியல் தாட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேயர்ஸ் செலக்ட் பண்றது, அந்த போய் அவங்க பிளேயர்ஸை தேடுறது இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலையாக எடுத்து நம்ம வந்து பேட்டிங் பவுலிங்கு ஃபீல்டிங்கு அதெல்லாம் கேப்டன்சி இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அவங்க அந்த ஸ்கவுட்டிங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆஸ்பெக்டாக எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு பும்ரா, ஒரு குணால் பாண்டியா, தான் இஷான் கிஷன், இப்போ திலக் வர்மா வரைக்குமே, நமந்தீர் வரைக்குமே அவங்க செலக்ட் பண்ணிருக்க பிளேயர்ஸ், ஆட வச்ச பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் டீமுக்கு போயிருக்காங்க. ஈஸியா வந்து இந்தியன் டீமுக்குள்ள வந்து போயிருக்காங்க. அவங்க போய் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போறது மட்டும் கிடையாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டீம்ல போன டைம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தே பிளேட் அவ்வளோ சச் குட் கிரிக்கெட். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடப்பாறை டீமை பீட் பண்ணவே முடியாது. அது போன டைம் ஸ்ரேயஸோட பேட்டிங்லாம், பும்ராவோட யாக்கர்லாம் வந்துட்டு தட்டி விடுறதுலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமா விளையாண்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே மேட்ச் வின்னர்ஸ், அதுவும் இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இதுக்குள்ளே கிடக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் தாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளேயிங் 11 என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். போன டைமை விட இந்த டைம் வந்து பெருசா சேஞ்ச் ஆகாது, பட் 1-2 சேஞ்சஸ் இருக்குது. ரோஹித் சர்மா அண்ட் டிகாக் வந்து போன டைம் ரிக்கல்டன் இருந்தாரு, இந்த டைம் வந்து டிகாக் வந்து இருப்பாரு. ஸோ அவருக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். ஓஜி ஓப்பனிங் பேரு. நம்பர் 3 வந்து ஸ்கை, நம்பர் 4 வந்து திலக் வர்மா, நம்பர் 5 வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 வந்து நமந்தீர். இந்த நம்பர் 7 and 8, அதாவது இந்த 2 ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கார்பின் பாஷ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு, ஒரு ரூத்தர்ட் ஃபோர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு, சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறப்போ நான் சூஸ் பண்ணது வந்துட்டு சாண்ட்னர் அண்ட் வில் ஜாக்ஸ் 2 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. 2 பேருமே வேர்ல்ட் கப்ல இருந்து சூப்பரா அவங்க டீமுக்காக பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக 2 பேருமே நான் உள்ளார தூக்கி போட்டிருக்கேன். அண்ட் நம்ம 9ல பாத்தீங்க அப்படின்னா தீபக் சஹர், 10 வந்து பும்ரா, 11 வந்து போல்ட், 12 வந்து எய்தர் அஸ்வினி குமார் ஆர் வந்து ஒரு மயங்க் மார்க்கண்டே. எனக்கு வந்து அஸ்வினி குமார் தான் ஃபர்ஸ்ட். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஸ்பின் கண்டிஷன்ஸாக இருக்கு அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோட பிளேயிங் 12 எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன 12ன்றதை நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அதே யூஸ்வல் தான். நீங்க சொன்ன அதுல 90% வந்துடும். ரோஹித், QDK, சூர்யா, திலக், ஹார்திக், நமன். நான் கொஞ்சம் அந்த ஃபாரினர்ஸ் கொஞ்சம், ஏன்னா இதுலயே வந்து இந்தியன் கோர் வந்துருச்சு. 3 ஃபாரினர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ரூதர் ஃபோர்டு, மயங்க் அண்ட் சாண்டர். நான் வில் ஜாக்ஸ் இறக்கல, மயங்க் அண்ட் சாண்டர் ஸ்பின்னுக்கு, அப்புறம் ரூதர் ஃபோர்டு வந்து ஃபினிஷிங்க்கு, தக்கூர், பும்ரா, செஹர். என்னோட 12. உங்க இதுல போல்ட் இல்லையா? அதான் 3 காஸ்ட் இருக்காங்களே. போல்ட் இல்லாம ஒரு அவன் அடி வாங்குறான் ப்ரோ, அவன் எங்க போனாலும். அப்புறம் எதுக்கு? அதாவது மெயினா தக்கூர் எடுத்தது அந்த மும்பை பிச்சுக்காக தான். ஓகேவா? சென்னையில இருக்கும் போதே தக்கூர் மும்பை கப் வாங்கி கொடுத்துருக்கான். மும்பைல வாங்கி தர மாட்டானா? அது வேற ரீசெண்டா ரீல்ஸ் வேற போட்டிருக்காங்க, மலிங்காவும் ஷர்துல் தாக்கூர் சேர்ந்து ரீல்ஸா போட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இதுல நான் வந்து ஸ்ட்ராங்கா டிஸ்அக்ரி பண்றது வந்து போல்ட் கண்டிப்பா இருக்கணும். ஷர்துல் தாக்கூர் மே கம் இன் பிளேஸ் ஆஃப் தீபக் சஹர். தீபக் சஹர் பயங்கர இன்ஜுரி ப்ரோன்னு, அவர் வந்து ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுவார்ன்றதை என்னால் கேரண்டியே சொல்லவே முடியாது. அப்படி இல்லைன்னா அவருடைய ஃபார்ம்னால ஏகப்பட்ட ரன்ஸை லீக் பண்ணி கான்ஃபிடென்ட்டே இல்லாம போன டைம் ஒரு மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அகேன்ஸ்ட் ஜிடி கூட யாரும் தெரியல, பயங்கரமா வந்து சொதப்பி லாஸ்ட் ஒரு 19 ஓவர் 18 ஓவர்லாம் பயங்கரமா வந்து ரன்ஸை லீக் பண்ணி கொடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து
வந்து போடாம அவர் வந்து தீபக் சகர் ஓவரை கொடுத்து அவர் வந்து சொதப்பி அந்த மேட்ச் வந்து அங்கேருந்து தோத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ஷர்துல் தாக்கூரை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றது நிறைய சான்ஸ் இருக்கு. பிளஸ் ஏன் தீபக் சகர் ஷர்துல் தாக்கூர் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றேன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஈவன் அஸ்வினி குமார் கேன் ஓபன் த பவுலிங். பவர் பிளேல அந்த நம்பர் 8 நம்பர் 9 ஓவர்ஸ் வரைக்கும் போட முடியும். ஷர்துல் தாக்கூரோட மிடில் வந்துட்டு போட முடியும். ஷர்துல் தாக்கூர் வந்து அப் ஃப்ரண்ட் வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ மிடில் ஒரு 12வது ஒரு 14வது ஒரு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அவரால் கொஞ்சம் வந்து இந்த பேச வச்சு ஏமாத்தி, அதுவும் மும்பை அவருடைய ஹோம் கிரவுண்டுனால பேச வச்சு ஏமாத்தி அவரால் வந்துட்டு விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து போல்ட் கண்டிப்பா நான் உள்ளர வச்சிருக்கேன். ஸோ இந்த 11ல பாத்தீங்க அப்படின்னு, இந்த 12ல பாத்தீங்க அப்படின்னா இதுல பாசிட்டிவா என்ன இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது. பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். உள்ளார இருக்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மேட்ச் வின்னர்ஸ். பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா டில் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. நிறைய டீம்ஸ்ல வந்து பேட்டிங் வந்து ஈவன் பஞ்சாபுக்குமே பேட்டிங் இருக்குது, சன்ரைசர்ஸுமே ஓரளவுக்கு பேட்டிங் இருக்குது, ஆர்ஆருக்கு பேட்டிங் இருக்கு, டிசிக்கு பேட்டிங் இருக்கு. பட் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்னா அப்படி ஒரு பேட்டிங் இது. கட்டப்பாறன்னு கரெக்டா தான் இவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 8ல என்னோட 12ல பாத்தீங்கன்னா நம்பர் 8ல உங்களுக்கு வில் ஜாக்ஸ் வரான் அப்படின்னா, இங்கிலாந்துக்கு அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா இங்கிலாந்துல வந்துட்டு நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 எல்லாம் கொஞ்சம் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. ஆனா இந்த 12 பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வேர்ல்டு 12 பெஸ்ட் 12 நம்ம எடுத்தா வேர்ல்டு கப் வந்து சர்ச் பண்ணி எடுத்தோம்ல அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. சோ அந்த பேட்டிங் வந்து தரமான ஒரு பேட்டிங்கா இருக்கு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். இந்த அளவுக்கு எல்லா ஜிங்ஸும் போட்டுருவோம் இப்பவே. காலத்துல யூஸ் ஆகும். ஆன் டு தி சீரியஸ் பாயிண்ட், இது ஒரு பயங்கரமான டீம். நான் சொன்ன வந்து என்ன பண்ற மாதிரி. ஆனா வேணும்னே ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் 2 மேட்ச் தோப்பானுங்க. அது எதுக்குதான் பண்றாங்கன்னே தெரியாது. 10 ஆஃப் 10ல 10 விக்கெட்ஸ் இருந்தாலும் தோப்பானுங்க. சரியான டீம், ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஃபார் பிளே ஆஃப்ஸ். அது மாதிரி வந்து என்னன்னா ஒன் நெகட்டிவ் ஒரு மாதிரி. இப்போ நீங்க வந்து இதுல இருந்து நீங்க நெகட்டிவா கண்டுபிடிக்கணும், நீங்க ஸ்னீக் பண்ணணும் நினைச்சீங்கன்னா, ஸ்ரேயஸ் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அஸ்வினி குமார் டார்கெட் பண்ணணும். அவனுங்க பும்ராவே அடிச்சானுங்க. அந்த மாதிரி தில்லுக்கு துட்டா போய் அடிக்கணும். ஜாஷ் இங்கிலீஷ் பும்ரா அடிச்சாரு. சோ பும்ராவை சப்போஸ் அடிக்க முடியலன்னா போல்ட், ஹார்திக், எனக்கு தெரிஞ்சு போல்ட் மட்டும் மீன் சொல்றது பும்ரா மட்டும் தான் ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான பவுலரா தெரியுறாரு. மற்ற எல்லாரையும் அடிச்சிடலாம். பேட்டிங் சொல்றீங்களா, பேட்டிங்கும் சரி டீமாவும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்ல ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி. ஏன்னா அப் ஃப்ரண்ட் பும்ரா போல்ட் இருக்காங்க. போல்ட் இஸ் நாட் தி ஓல்ட் போல்ட். அவருக்கு பால் திரும்ப இந்த வருஷம் ஃபார்முக்கு வந்தா வரலாம். ஆனா பும்ரா மட்டும் தான் கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லா இருக்காரு. மத்தபடி ஸ்னீக் இன் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு வந்து நானும் நெகட்டிவ்ஸ் வந்து போவேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மும்பை வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில் ஜாக்ஸும் கூட வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல வராரு ஆஃப் ஸ்பின்னர். அண்ட் எப்பயுமே நம்ம மும்பையில் பார்த்துருக்கோம் அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போட முடியும். அண்ட் ஒரு லெக்கியும் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு பாசிட்டிவ், மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இருக்க பேக்கப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக்மாரா, இந்த பக்கம் ரிக்கல்டன் வருவார். இந்த பக்கம் திலக் வர்மாவோ இல்லை ஹர்திக்கோ ஸ்கையோ இல்லை நமதியோ கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கா, அப்படியே தனிஷ் மாலேவர்னு ஒருத்தர் கொண்டு வரலாம். இல்லைன்னா ரூத்தர் ஃபோர்டா இல்லை ராபின் மின்சா, 3 பேரை யாராவது ஒருத்தர் கொண்டு வரலாம். இந்த பக்கம் சாண்டர் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கா. இந்த பக்கம் வந்து அதர்வா அங்கோலேக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு வரலாம். இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி போல்ட் வந்து பழைய போல்ட் கிடையாது, நிறைய ரன்ஸ் போறாரு அப்படின்னா அப்படியே கார்வின் பாஷா உள்ளார கொண்டு வரலாம். பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் பவுலிங் நல்லா போடுவாரு. சோ இந்த மாதிரி அது இல்லாம உங்களுக்கு மயங்க் மார்க்கண்டே மேல பெருசா நம்பிக்கை இல்லை. இப்பதான் வந்து கொஞ்சம் அவருக்கு ட்ரைனிங் வேணும்ன்றப்போ இருக்கிற மாதிரி அல்லாஹ் ஹசன் பார் இருக்காரு, அவரை நீங்க கொண்டு வரலாம். ரகு சர்மா இருக்காரு, அவரை கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு பேக்கப்ஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. காம்பினேஷன் வந்து நீங்க மாத்தி ஈட்டி விளையாடலாம். சோ அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஆனா அவங்களோட நெகட்டிவ்மே அங்கே ஸ்டார்ட் ஆகுது. போன டைம் மும்பை தோத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இனிஷியல் மேட்சஸ்ல அவங்களுடைய பிளேயிங் 12 ஃபிக்ஸே பண்ணல. திலக் வர்மா பிளேயிங் 12 தாண்டி யார் எந்த பொசிஷன்ல ஆடணுன்றதை அவங்களால ஃபிக்ஸே பண்ண முடியல. முக்கியமா திலக் வர்மா பொசிஷன். திலக் வர்மாவையும் வில் ஜாக்ஸையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த பக்கம் போறதுனே அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. வில் ஜாக்ஸ் வந்து திலக்க மேல அனுப்புனாங்க, திலக்க கீழே அனுப்புனாங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா மட்டும் தான் கன்சிஸ்டன்டா ஆடினாரு பொசிஷன் மாறினாலும். அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கலாம். அது பை என்ன சொல்ல ஒரு லக்கா என்னன்னு தெரியல, அவங்க வழியில வந்து அப்படியே அமைஞ்சு வந்திருக்கு என்னன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் வந்துட்டு இங்கிலாந்துக்கே இப்போ வந்து டவுன் தி ஆர்டர் வந்து தான் வந்து கொஞ்சம் நல்லா ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. வில் ஜாக்ஸ் நீங்க கீழே இறக்கிக்கலாம். திலக் வர்மா பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 5ல நல்லா ஆடி கொடுக்குறாரு, நம்பர் 5 நம்பர் 4 ஆடி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அவரை ஆட வச்சிடலாம். ஸோ இந்த டைம் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம போனாங்க அப்படின்னா இவங்களை பீட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். போன டைம் வந்து என்ன எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிடம்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து
ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் போன வருஷம் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா நல்லா கேப்டன்சி பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ இந்த டைம் வந்து அது இன்னுமே வந்து ஸ்ட்ரென்தன் தான் ஆக போகுதுன்றதான் என்னுடைய ஒரு விஷயமா இருக்குது. பட் அந்த ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி போல்ட் பழைய போல்ட்டா இருப்பாரா? இன்னொரு பக்கம் வந்து தீபக் சஹர் வந்துட்டு பயங்கரமான ரன் வந்து லீக் பண்ணுவாரு. அவரை நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து பவுலிங்ல வந்து இவங்க டார்கெட் பண்ணோம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா வந்துட்டு பும்ரா இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா, தீபக் சஹர், ஒரு அஸ்வினி குமார் இந்த மாதிரி ஆட்களை தான் வச்சு வந்து உள்ளார போட பார்ப்பாங்க. இவங்க 3 பேர்ல ஒரு 2 பேரை நீங்க அடிச்சு ஆடிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஆளுக்கு 10-12 ரன் அடிச்சிட்டீங்க அப்படின்னா பும்ரா உள்ளார வந்தே ஆகணும். அவர் வந்து தான் விக்கெட் எடுக்கணும் இல்ல கண்ட்ரோல் கொடுக்கணும் மாதிரி இருக்கணும். ஸோ அவரை நீங்க பவர் பிளேக்கு உள்ள கொண்டு வரணும். இல்ல அவரை வந்து நீங்க 8th ஓவர் 10th ஓவர் இந்த 10 ஓவருக்குள்ள ஒரு 2 ஓவரை வந்துட்டு பும்ராக்கு நீங்க முடிக்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மிடில்லையும் பாத்தீங்கன்னா எப்படியாவது என்னமாவது பண்ணி பும்ரா வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓவர் கொண்டு வந்துட்டீங்க. டெத் ஓவர்ல பும்ராக்கு ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது அப்படின்னா அங்க மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ரன்ஸை கண்ட்ரோல் பண்றது அதுவும் மும்பை மாதிரி கிரவுண்ட்ல கடைசி ஒரு 4-5 ஓவர்ல பும்ராக்கு ஒரு ஓவர் தான் அப்படின்னா அது வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதை தான் வந்து ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மாதிரி தான். பும்ரா மட்டும் ஒரு ரன் நல்லா போட்டுட்டு மத்த எல்லாரும் லீட் பண்ணாலுமே அந்த ரன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கை வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்ல ரொம்ப 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 சுமாரான இல்ல புவர் ஃபார்ம்ல இருந்து வராரு. பட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா போன டைம் வேர்ல்ட் கப்ல வந்து கேப்டனா ஆடினாரு. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேயரா ஆடினாரு. சோ அந்த ஒரு பாரம் வந்து கீழே இறங்குறப்போ திரும்பவும் அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்கையா வருவாரா, அது 25 மினிமம் 25 வந்து கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கணும். அது வந்து ஒரு சின்ன மேபி ஒரு நெகட்டிவா இருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரியப்பா வந்துட்டு அவரு போன ஐபிஎல்ல ஈஸியா 400 ரன் அடிச்சாரு. பெருசா வந்துட்டு டாம் தூம் அடிக்கிற மாதிரி தெரியல 418 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. சோ அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டிகாக் வந்து கண்டிப்பா அவர் வந்து இவரும் பழைய டிகாக் இல்லதான். பட் ஸ்டில் ஐபிஎல் வரப்போ மும்பை மாதிரி கிரவுண்ட்ல கண்டிப்பா இவருக்கு படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திலக் ஃபார்ம்ல இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால கூட கன்சிஸ்டன்ட்டா ஆட மாட்டான் போல. மும்பை இந்தியன்ஸும் நல்லா ஆடுறான். சோ நமந்தீர் ஃபார்ம்ல இருக்காரு. சாண்டர் வந்து ஒரு பினிஷராவே பயங்கரமான ஒரு பினிஷரா இருக்காரு. வில்ஜாக்ஸ் சோ இவங்க பேட்டிங்கை வச்சே ஒரு டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் போவோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து மும்பை தான் போகும்னு நினைக்கிறேன். சோ அதுலயே நான் சொல்றேன் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு கண்டிப்பா ஒரு பேர் நான் எழுதணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பேர் நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன். சோ அதுதான் எனக்கு வந்து தோணுது. உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு சொல்லிட்டு நீங்க 2 பிளேயர் சூஸ் பண்ணுங்க. ஹானஸ்ட்லி ஈஸி பிளே ஆஃப்ஸ் தான். நான் வந்து இன்ஃபேக்ட் அவங்க குவாலிஃபயர் 1 ஆடுவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் தான் இருக்கு இப்போதைக்கு. எப்படி லீக் ஆரம்பிச்சு எப்படி போகும்னு தெரியல. என் சைட்ல இருந்து 2 பிளேயர் பாத்தீங்கன்னா நான் யார சொல்லுவேன்னா ஹார்திக் பாண்டியாவை சொல்லுவேன். இன்னொன்னு வந்து ரோஹித் சர்மா. ஏன்னா ரோஹித் சர்மா ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து கோலி எனி டைம் ஹி இஸ் கோலி. 600 ரன்னு 500ல இருந்து 600 ரன் அசால்ட்டா வந்துரும். ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்து ரோஹித் சர்மா விராட் கோலியோடைய பிளேஸ் முடிவெடுக்க டைம். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ரொம்ப வருஷமா ஐபிஎல் ரன்னே அடிக்கல. போன ஐபிஎல்ல மட்டும்தான் ஓரளவுக்கு 418 என்னமோ வந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரண ஸ்கேம். கேப்டன்சி இருக்கிறதுனால பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா இப்ப கேப்டன்சி போனதால அது ஒரு பெரிய ஒரு மாதிரி ரொம்ப கிளியரா தெரியற ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. சோ அதனால அவர் வந்து அவர் ஃபிட்னஸ்லயும் ஒரு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி ரோஹித் சர்மா இந்த வருஷம் ஒரு 500 சில்லற 600 ரன்லாம் அடிச்சாருன்னா it will be so good to see. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர் வந்துட்டு ஒன்று ஐ எம் கோயிங் வித் சாண்டா வந்துட்டு ஒரு ஃபினிஷராகவும் சரி அதை மிடில் ஓவர்ஸில் வந்து கண்ட்ரோல் கொடுக்குற ஒரு பிளேயராகவும் சரி சாண்டா வந்துட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு தோணுது. அண்ட் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா. ஸோ மிடில் எனக்கு வந்து திலக் வர்மா அந்த மிடில் ஆர்டரில் போன டைம் அந்த இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-6ல வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஃபினிஷர் மாதிரி ஆனாரு. பட் மிடில் ஆர்டரில் ஆடுற அந்த திலக் வர்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ட்ரோல் கொடுக்குற அந்த இன்னிங்ஸை வந்துட்டு அப்படியே கீழே டம்முன்னு விடாமல் பண்ணுற ஒரு ஆள் இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாருமே அடிச்சு தான் ஆட போறானுங்க. ஸோ திலக் வர்மா அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ கோயிங் வித் திலக் வர்மா அண்ட் சாண்டர். ஸோ இதுக்கு மேல வந்து இவங்க டீமை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே பேக்கப் முதற்கொண்டு எல்லாமே நல்ல பிளேயர் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி இவங்களே வந்து இவங்க மண்ணில் தலையில வந்துட்டு மண்ணாளி போட்டாதான் உண்டு. ஜெயம் ரவி ஒரு வடிவிட்ட சொல்லுவாரு பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கிக்குன்ற மாதிரி இனிஷியலாவே ஜெயிச்சுட்டு டாப்புக்கு போயிட்டு என்ன சார் கிக்கு கடைசியில நாங்க பரபரப்பாக்கி தான் ஜெயிப்போன்ற மாதிரி அவங்களே பண்ணாதான் உண்டு. மற்றபடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். நீங்க சொன்ன மாதிரி டாப் 2 போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தின எங்களுடைய கருத்து. இதுல வந்து உங்களுடைய பிளேயிங் லெவன் நிறைய பிளேயிங் லெவன் போடலாம், நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போடலாம். உங்களுடைய பிளேயிங் லெவன் என்னது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட 9th டீம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசியா ஒரு டீம் ஆர்ஆர் ஜடேஜா உள்ளர போயிருக்காரு. நம்ம இது துரந்தர் மாதிரி வந்து பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டீமை வந்து பார்க்க போறோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். Until then, bye bye.